நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெடப் புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமையென வாழ்ந்திடப் புரிகுவையோ. திருவரங்கம் ராசவேலர் செண்பக தமிழரங்கு காணொலி வாயிலாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற உரைகளிலே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற தொடரை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அரங்கின் நிறுவனர் அமரர் ராசவேலு செண்பகவல்லி அவர்களை வணங்கி, அரங்கின் பொறுப்பாளர் ராச இளங்கோவனையும், இந்த காணொலி பதிவு செய்யும் செண்பகாதேவியையும் வாழ்த்தி நாம் உரையை தொடங்குகிறோம். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, பேராசிரியர் நண்பர்களே, மாணவ மணிகளே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். திருக்குறளிலே நாம் இதுவரை அறத்துப்பாலை நிறைவு செய்திருக்கிறோம். அறத்துப்பால் 38 அதிகாரம், பொருட்பால் 70 அதிகாரம். இப்போது நாம் பொருட்பாலுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது நட்பியல்ல கடைசி 2 அதிகாரங்களை நாம் இப்போது சொல்ல இருக்கிறோம். நட்பியல்ல கடைசி 2 அதிகாரங்கள், ஒன்று சூது, மற்றொன்று மருந்து. இதற்கு பிறகு குடியியல், அதாவது வள்ளுவர் சொன்னார், படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்று. இதில் நாம் படை பார்த்து விட்டோம், 2 அதிகாரம். குடி பார்க்க இருக்கிறோம். கூழ் பார்த்து விட்டோம், 1 அதிகாரம். அமைச்சு பார்த்து விட்டோம், 10 அதிகாரம். அரண் பார்த்து விட்டோம், 2 அதிகாரம். நட்பு பார்த்து கொண்டிருக்கிறோம், கடைசியில் 2 அதிகாரத்தில் பார்க்க இருக்கிறோம். கடைசியில் 13 அதிகாரங்களிலே குடியை பற்றி பேசுகிறார். முதல்ல நாம் இப்போது இந்த 2 அதிகாரங்கள், அதாவது முதல்ல சொல்லப்பட்டது பெண்வழிச் சேரல். இதெல்லாம் அரசனுக்காக இருந்தாலும் தனி மனிதனுக்காக இருந்தாலும் துன்பம் தரக்கூடியவை. அதேபோல வரைவின் மகளிர், அதேபோல கள்ளுண்ணாமை. இப்போது நாம் பார்க்க இருக்கிற முதல் அதிகாரம் சூது. இதற்கு அடுத்த அதிகாரம் மருந்து. இப்போது சூது என்றால் என்ன? சூதாட்டம் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அதாவது இப்பொழுதெல்லாம் பல்வேறு விதமான சூதாட்டங்கள் இருக்கின்றன. லாட்டரி டிக்கெட் கூட ஒரு சூதாட்டம் தான். கார்ட்ஸ் பிளேயிங், அதாவது சீட்டாட்டம், அது ஒரு சூதாட்டம். குதிரை ரேஸிலே பணம் கட்டுவது அது ஒரு சூதாட்டம். இது மாதிரி அந்த காலத்திலேயே சூதாட்டம் இருந்திருக்கிறது. அதாவது தாயம் உருட்டுவது போன்ற காரியங்களிலே மன்னர்கள் கூட ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மாதிரி அப்படின்னா சூது என்றால் சூதாட்டம், அதாவது கள்ளுண்ணாமை போல் கள்ளுண்டல் போல் அறம்பொருள் இன்பங்கட்கு இடையீடாகிய சூதாடலும். இந்த அறம்பொருள் இன்பத்துக்கெல்லாம் இடைஞ்சலாக இருப்பது, இவற்றையெல்லாம் அடைய விடாமல் பார்ப்பது இந்த பெண்வழிச் சேரல், வரவின் மகளிர், கள்ளுண்ணாமை எல்லாம். அதே மாதிரி இந்த சூதாட்டமும் அறம்பொருள் இன்பத்துக்கு தடையாக இருப்பது. ஆகையினால் இதை பற்றி நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த சூதாட்டத்தினாலே துன்பம் அடைந்தவர்கள் என்று பார்க்கிற போது இதிலே மகாபாரதத்திலே பாண்டவர்களிலே தருமன் சூதாட்டத்திலே கொஞ்சம் விருப்பமுடையவன். மோதுபோரிலே வெல்ல முடியாது என்று
நினைத்த துரியோதனாதியர்கள் சூது போரிலே வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் தருமனை சூதாட்டத்துக்கு அழைக்கிறார்கள். துரியோதனுடைய மாமன் சகுனி என்பவன். அவன் சூதாட்டத்திலே வல்லவன். துரியோதனுக்காக அவன் சூதாடுகிறான். தருமரும் சகுனியும் சூதாடுகிறார்கள். இப்போ இந்த சூதாட்டம் பெரும் கேட்டறி விளைவிக்கிறது. நாட்டையே இழக்கக்கூடிய நிலைமைக்கு ஆகிவிடுகிறது. இதை சொல்லுகிறார். சகுனி அழைக்கிறான். முதலிலே தருமர் தயங்குகிறார், பிறகு ஒப்புக்கொள்ளுகிறார். சூதாடுகிறார்கள். மாயச்சூதினுக்கே அண்ணல் மனமிளங்கி விட்டான், தாய உருட்டனானார் அங்கே சகுனி ஆர்ப்பரித்தான் என்று பாரதி பாசுவார் இந்த பாஞ்சாலி சபகத்தில். அப்புறம் சொல்லுவார் எப்படியெல்லாம் எவற்றையெல்லாம் இழந்தார்கள். மாடிழந்து விட்டான் தருமன் மந்தை மந்தையாக, ஆழிழந்து விட்டான் தருமன் ஆடிழந்து விட்டான், பீடிழந்த சகுனி பின்னும் சொல்லுகின்றான், நாடிழக்கவில்லை தருமா நாட்டை வைத்திடன்றான். எல்லாத்தையும் இழக்கிறான். தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் சூதாட்டத்தில் இழக்கிறான். இப்போ சகுனி சொல்லுகிறான், நாடு இருக்கிறது, நாட்டை வைத்து சூதாடு. நாட்டை வைத்து சூதாடுகிறான் தருமன். இதை கடுமையாக கண்டிக்கிறார் பாரதி. என்ன சொல்கிறார்? கோயிலிலே பூசை செய்கிறவன் சிலை விற்கலாமா? வாயில் காத்திருக்கவன் வீட்டை வைத்து இழக்கலாமா? கோயில் பூசை செய்வோன் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்திழத்தல் போலும், ஆயிரங்களான நிதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்து இழந்தான், சீ சீ சிறிய செய்கை செய்தான் என்று பாரதி கடுமையாக சாடுகிறார். அதே மாதிரி நாட்டையும் இழந்தான். அதற்கு பிறகு சகுனி சொன்னான், உங்களுக்கெல்லாம் பாண்டவருடைய மனைவி பாஞ்சாலி இருக்கிறாள், அவளை வைத்து சூதாடு. அவளையும் வைத்து பாஞ்சாலியை வைத்து சூதாடுவதற்கு ஒப்புக்கொண்டான் தருமன். இதையும் பாரதி கடுமையாக சாடுகிறார். அதாவது செருப்புக்கு தோல் வேண்டியே இங்கு கொல்வரோ செல்வ குழந்தையினை. செருப்புக்கு தோல் வேண்டும் என்பதற்காக யாராவது குழந்தையை கொள்வார்களா? அந்த மாதிரி காரியத்தை இந்த தருமன் செய்துவிட்டான். பாஞ்சாலியையும் இழந்து விட்டான். பாஞ்சாலி அவையிலே துயிலுரியப்படுகிறாள். எல்லாருக்கும் 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞாதவாசம் என்று சொல்லுகிறார்கள். 12 ஆண்டுகள் வனவாசம் புரிகிறார்கள். 1 ஆண்டு யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ்கிறார்கள். 13 ஆண்டுகள். இப்போது பாஞ்சாலி இழந்த நிலையிலே பீமனுக்கு தருமன் மீது கோபம் வருகிறது. அவன் கடுமையாக தருவனை ஏசுகிறான். என்ன சொல்கிறான்? துருவதன் மகளை திட்ட தூய்மன் உடன்பிறப்பை இரு பகடை என்றாய், இவர்க்கு அடிமை என்றாய், இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம். எந்த கையினாலே சூதாடினானோ அந்த கை எரித்து விடுவோம் என்று கடுமையாக பேசுகிறான் பீமன். ஆகையினால அப்படி கடுமையாக பேசி பிறகு 12 ஆண்டுகள் வனவாசம் போகிறார்கள். 1 ஆண்டு அஞ்ஞாதவாசம் இருக்கிறார்கள். பிறகு பாரத போர் நடைபெறுகிறது. அதில் கௌரவர்களெல்லாம் மாண்டு போகிறார்கள். ஆகையினாலே இந்த சூது பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆட்படுத்தி விட்டது பாண்டவர்களை என்பது ஒரு செய்தி. அப்படிப்பட்ட இந்த சூது என்பது ஒரு கொடிய விளையாட்டு. அப்போ சொல்லுவார்கள், வஞ்சனை சூது என்னெல்லாம் பேசுவார்கள். அந்த சூது என்பதை பற்றி 10 பாடல்களை ஒரு அதிகாரம் சொல்லியிருக்கிறார் நம்முடைய வள்ளுவ பேராசான். ஆகையினால சூதாவது சூதாடலினால் வரும் குற்றத்தை கூறுவது. ஆகையினால இப்படி சொல்கிறார். முதல் குறளே ஆரம்பத்தில் சூதாட்டத்தில் வெற்றி பெற மாதிரி இருக்கும், ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். பிறகு என்ன ஆகிடும்? ஜெயிச்சதும் போயிடும், உள்ளதும் போயிடும், எல்லாம் போயிடும்.
ஆகையினால என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர், தூண்டில் போடுறவன் என்ன பண்ணுவான், அந்த தூண்டில் என்கிற அந்த முள்ளு இரும்பு இருக்கும், அதில் ஒரு நாக்காம்பூச்சியையோ ஒரு சிறிய மீனையோ அதில் பொருத்தி தண்ணிக்குள்ளே போடுவான். அதற்கு ஆசைப்பட்டு பெரிய மீன் என்ன பண்ணும், அதை கவ்வும். கவ்வுகிற போது அந்த முள் அதனுடைய வாயிலே மாட்டிக்கொள்ளும், அந்த மீன் பெரிய மீன் அகப்பட்டு கொள்ளும். இதை வள்ளுவர் பேசுகிறார். அதான் என்ன சொல்கிறார், வேண்டற்க வென்றிடினும் சூதை. நீ வெற்றி பெறுவதாக இருந்தாலும் கூட சூதை விரும்பாதே. அது எப்படி என்றால், தூண்டிலே அந்த இருக்கிற இரும்பிலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த இரையை, அந்த உணவை பெரிய மீன் விழுங்கிற மாதிரி. எப்படி ஆரம்பத்திலே லாபம் வருகிறது என்பதற்கு ஆசைப்பட்டு ஒருவன் முதலையும் இழக்கிறானோ, அதுபோல அந்த சிறிய மீனுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய உயிரையே விடுகின்ற பெரிய மீன் மாதிரி பெரியதற்கு ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் இழக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்பதைத்தான் இந்த முதற் குறட்பாவிலே சொல்லுகிறார். வேண்டற்க வென்றிடனும் சூதினை, வென்றதும் தூண்டிற்போல் பொன் மீன் விழுங்கியற்று. தூண்டில் பொன்ன இரும்பு, தூண்டிலே இருக்கிற அந்த இரும்பை மீன் விழுங்கினார் போல, மீன் விழுங்கினால் அந்த மீன் இறந்துவிடும். எப்படி இறைக்கு ஆசைப்பட்டு அந்த பெரிய மீன் தன்னை மாய்த்து கொள்ளுகிறதோ, அது மாதிரி லாபத்துக்கு ஆசைப்பட்டு சூதாடுகிறவன் முதலை இழக்கிறான். ஆகையினாலே வேண்டற்க, சூதாடாதே, சூதாட்ட இடத்துக்கு போகாதே என்று பேசுகிறார். வேரல் ஒருதன்மை அன்மையின் வெற்றி பெறதுக்கு உறுதியாக கிடையாது. வென்றிடும் என்றும், வெற்றி பெறுவது என்பது வாய்ப்பு குறைவு. அப்படி வெற்றி பெறுவதாக இருந்தாலும் கருமங்கள் பலவும் கெடுதலின், அதாவது பல்வேறு பணிகள், பல்வேறு இயற்கையாக செய்ய வேண்டிய வேலைகள்லாம் கெட்டு போகும். சூதாட்ட களத்திலே போய் ஒருவன் சிக்கிக்கொண்டான் என்றால் அவன் தனக்குரிய பணிகளை ஒழுங்காக செய்ய மாட்டான், தன்னுடைய குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்ய மாட்டான், எல்லாவற்றையும் பணத்தெல்லாம் இழந்து விடுவான். அதனாலே வீட்டிலே இருக்கிறவர்கள் துன்புறுவார்கள். அதனால் சொல்றாரு, வேண்டற்க என்றும் கூறினார். எய்திய பொருள் சூதாடுவோர் நீங்காமைக்கு இட்டதோர் தலை என்பதும், அதனால் பின் துயர் உழத்தலும் ஓமையால் பெற்றாம். ஓமை சொல்றாரு, தூண்டிற்போல் மீன் விழுங்கியற்று என்பது ஓமை. அந்த ஓமையை சொல்லி எப்படி அந்த மீனானது ஆசைப்பட்டு, இறைக்கு ஆசைப்பட்டு தன் உயிரையே மாய்த்து கொள்ளுகிறதோ, அதுபோல சூதாடுகிறவன் பெரிய வருவாய்க்கு, பெரிய லாபத்துக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய பொருளையெல்லாம் இழக்கிறான் என்ற செய்தியை சொல்லுகிறார். பொன் என்பது இரும்பு, அதாவது அந்த தூண்டிலே வைத்திருக்கிற முள் போன்ற ஒரு இரும்பு துண்டு, அதில் தான் உணவு வைக்கப்பட்டிருக்கும். அதை போய் கவுனோன்ன அந்த முள் அந்த மீனுடைய வாயிலே தைத்து அந்த அப்படியே எடுத்து விடுவான் தொண்டிக்காரன். அடுத்து சொல்றாரு, ஒன்றைதி நூறிழக்கும் சூதே போல் ஒன்றைதி நூறிழக்கும் சூதர்க்கும் உண்டோகல் நன்றைதி வாழ்வதோர் ஆறு. ஒன்று கிடைக்கும், 100 போகும். அவனுக்கு என்ன உண்டு? அவனை சொல்றாரு, நன்றைதி நன்மை அடைந்து வாழ்வதற்கு வழி உண்டா? அவன் நன்மைகளை பெற்று வாழ முடியுமா? அவனுக்கு நன்மைகளெல்லாம் சேருமா? நிச்சயமாக சேராது. ஏனென்றால் ஒன்றைதி 100 இழக்கும் சூதுங்கிறாரு. 10 ரூபா லாபம் வந்தால் 100 ரூபா இழப்பான். ஆகையினால அப்படி இழப்பதனால அவனுக்கு பல்வேறு துன்பங்கள் சேரும். அவன் என்ன ஆவான்? வாழ்க்கையிலே எந்த விதமான நன்மையும் அடைய முடியாது. அவனுடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் துன்புறுவார்கள்.
அவனுக்கும் பலவிதமான நோய் முதலானவை ஏற்படும். அவனும் சரியாக உணவு உண்ண மாட்டான், சரியாக உடை உடுத்த மாட்டான் என்ற செய்தியை சொல்கிறார். ஒன்று எய்தி நூறிழக்கும் சூதர்க்கும். சூதர்னா சூதாடுகிறவன். உண்டாம்கொல் உண்டோடு கேட்கிறாரு. நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு. நன்மை அடைந்து வாழ்வதற்கான வழி உண்டா என்று கேட்கிறார். ஆனால் வழி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏனென்றால் எல்லாத்தையும் இழக்கிறான் சூதாட்டத்தில். ஆகினாலே எப்படி தருமன் எல்லாவற்றையும் இழந்து அவன் மாத்திரமல்ல, அவனுடைய தாய், அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய மனைவி எல்லாரும் துன்பத்துக்கு ஆளாகிறார்கள். ஆகினாலே அதனால் சொல்கிறார், ஒன்றெய்தி நூறிழக்கும் சூது. அவர்களுக்கு என்ன இல்லை? நல்ல வாழ்வதற்கு வழி கிடையாது. அவர்கள் துன்பத்தைத்தான் அடைவார்கள் என்ற கருத்தை சொல்லுகிறார். அவ்வாற்றான் பொருள் இழந்தே வருதலான். அவ்வாற்றான் பொருள் இழந்தே வருதலான். அதனால் ஏதும் பயனும் அவர்க்கு இல்லை என்பதாம். பெரியவர் சொல்கிறார். போயிட்டே இருக்கு, அதனால் வேற பயனே கிடையாது. சூதாடுவதனாலே ஒருவனுக்கு எந்த நன்மையும் விளையாது என்பதை பேசுகிறார். மூன்றாவது குறட்பாவில் உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போய் புறமே படும். உருளாயம்னா உருட்டுகின்ற சூதாடுகிற கருவி. அதை சொல்லி சூதாடுறான். ஏதோ நான் போடுறேன் பாரு, ஏதோ நான் வெற்றி பெறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உருட்டுறான் தாயத்தை. சொல்லி உருட்டி சூதாடினால் உருளாயம் ஓவாது கூறின். சொல்லி உருட்டி சூதாடினால் பொருள் வருவாய் அவனை விட்டு நீங்கி மாறானவர் இடத்தே சென்று தங்கும். பொருள் வருவாய் என்ன ஆகிடும்? இவனை விட்டு போயிடும். எங்கே போயிடும்? இவனும் எதிரிட்ட போயிடும். இவனோடு எவன் சூதாடுகிறானோ அவனை சென்று அடையும் என்று சொல்கிறார். சொல்லி உருட்டி சூதாடினால் பொருள் வருவாய் அவனை விட்டு நீங்கி மாறானவரிடத்தே சென்று தங்கும். இங்கு உருளாயம் என்பது உருளுகின்ற சூதாடு கருவி. தாயம் மாதிரி, தாயம் உருட்டுகிற மாதிரி அந்த காலத்தில் சூதாடு கருவி இருந்திருக்கிறது. பொருளாயம் என்பது பொருள் வருவாய். இவனுடைய வருவாயெல்லாம் எதிரிட்ட போயிடும். சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல்லை. சூது என்ன செய்து? சீரழிக்கும். பல சிறுமைகளை அவனுக்கு தரும். அவனுடைய மதிப்பு மரியாதை போகும். அதை போல் அதனால் சொல்கிறாரு, சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்றில். அவனுக்கு சூதை போல வறுமை தருவது வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கு அது வறுமையை தரும், அது அவனுக்கு இல்லாமையை தரும். அவனுடைய செல்வங்களை எல்லாம் அவன் இழப்பான் என்று பேசுகிறார். ஒருவனுக்கு பல வகை இழிவுகளையும் உண்டாக்கி அவன் பண்புகளையும் கெடுக்கும் சூதை காட்டிலும் வறுமை தரும் பிரிதொன்று இல்லை. ஆகையினால பண்பை கெடுக்கிறது, அவனுடைய நற்குணங்களை கெடுக்கிறது, அவனை வறுமையிலே ஆட்டுகிறது, அவனுடைய குடும்பத்தை சிதைக்கிறது. அதனால் என்ன சொல்கிறார் வார்த்தை? சீரழிக்கும் சூதுன்னு சொல்கிறாரு. நான் வாழ்க்கையில் இப்போது அவன் சொல்லுகிறான், அந்த சொல்ல அடிக்க பயன்படுத்துகிற வள்ளுவர் பயன்படுத்துகிறாரு. அவன் சீரழிஞ்சு போயிட்டான் ஐயா, குடிச்சு சீரழிஞ்சு போயிட்டான், சூதாடி சீரழிஞ்சு போயிட்டான் என்று பேசுகிற மாதிரி அந்த சீரழிக்கும் என்கிற சொல்லு அந்த காலத்திலே வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார். சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்றில் நல்வினைகளையும் நல்லினத்தையும் நீக்கி. நல்ல காரியம் செய்ய மாட்டான், நல்லவனோட சேர மாட்டான். தீவினைகளையும் தீயினத்தையும் சுட்டுதலால் தீய காரியம்தான் செய்வான். சமயத்தில் சூதாடுவதற்கு பணம் இல்லை என்றால் வீட்டிலே இருக்கிற உணவை கூட கொண்டு போய் விற்பான். அதாவது தருமன் பாஞ்சாலியை விற்ற மாதிரி, பாஞ்சாலியை கொண்டு போய் சூதாட்டத்திலே படயமாக வைத்த மாதிரி எல்லா காரியத்தையும் செய்வான். அதான் சொல்கிறாரு, தீவினைகளையும் தீயினத்தையும் கெட்டவரோட சேருவான்.
சுட்டுதலால் சீரழிக்கும் என்றார். கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகியார். கவரு கழகம் கையின்னு சொல்கிறாரு. கவரு என்பது அந்த சூதாட்ட கருவி, கழகம் என்பது சூதாடுகின்ற இடம், கை என்பது சூதாடுகிற திறமை. இதை சூதாடு கருவியும் சூதாடுகளமும் சூதாடும் கைத்திறமும் விரும்பி கைவிடாதவர். இதை அதாவது அதை போய் பிடிக்கிறான், அந்த இடத்துக்கு போகிறான், அதை போய் பிடிச்சி ஆடுறான். அதை கைவிடாதவர் தம்மிடம் உள்ளவையெல்லாம் இழந்து இல்லாதவராகி விடுவர். எல்லாம் போயிடும், பொருள் போயிடும், நல்ல நண்பர்கள் போயிடுவார்கள், தன்னுடைய மனைவி மக்களை விட்டு விலக்கி செல்வார்கள். அதனால் இல்லாகியார் ஒன்றுமில்லாதவன் ஆகிடுவான்னு பேசுகிறாரு. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகியார். இதை கைவிடாதவர், விரும்பி கைவிடாதவர், தம்மிடம் உற்றவையெல்லாம் இழந்து இவர் யாருன்னா பற்றி கொள்கிறவர்கள், அந்த சூதாட்டத்தை விடாமல் பிடிச்சிக்கிறவன். இல்லாகியார் அவன் இல்லாதவனாகிடுவான், வறுமை உற்றவனாகி விடுவான் என்று பேசுகிறார். கைத்தொழில்னா கைத்திறமைன்னா வெல்லும் ஆயம்பட பிடித்து எறிதல், வெற்றி பெறுகிறோம் நம்பிக்கையோடு அப்படி வீசுறது. இவர்தலால் பாண்டவர் தம் அரசு விட்டு வனத்திடை போய் மறைந்தொழுகினவை என அனுபவம் காட்டியவாறு. இதை கை கொண்டதனாலே பாண்டவர்களுக்கு என்ன ஏற்பட்டது என்பது எல்லாருக்கும் ஒரு பாடம். அவர்கள் பெற்ற அனுபவம், அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம் மற்றவருக்கு பாடம் என்று மாறி பேசுகிறார். அகடு ஆறார், ஆறாவது குரட்பா. அகடு ஆறார் அல்லர் உடப்பர் சூது என்னும் முகடியால் மூடப்பட்டார். இந்த சூதை முகடிங்கிறார். மூதேவி என்று சூதை பற்றி பேசுகிறார். எப்படி மூதேவி ஒருவனை பார்த்தால், மூதேவி ஒருவனோடு சேர்ந்தால் அவனுடைய எல்லா செல்வம் அழிந்து விடுமோ, அது மாதிரி இந்த சூதாட்டம் ஒருவனை பிடித்து கொண்டால் அவன் எல்லா விதமான அழிவுகளையும் சந்திக்க நேரிடும் என்று பேசுகிறார். அகடு ஆறார். அகடு என்றால் வயிறு. வயிறு நிறைய சாப்பிட மாட்டான். சூதாடுகிறவன் சூதாடிக்கிட்டே இருப்பான். சாப்பிட போய் கூப்பிட்டா கூட இருக்கு வர்றேன் கொஞ்ச நாள் கழிச்சும்பான். அதை விட்டு எழுந்திருக்க மாட்டான். ஏனென்றால் ஆடினால் லாபம் வரும் என்கிற ஒரு நம்பிக்கை. அகடு ஆறார் அல்லர் உழப்பர்னா துன்பப்படுவான். ஏன் துன்பப்படுவான்னு கேட்டங்கன்னா, பசி துன்பம் அவனுக்கு ஏற்படுகிறது. எல்லாரையும் வணங்கி புறக்கணிக்கிறார்கள், எல்லாரும் இவனை ஒரு தீய பார்வை பார்க்கிறார்கள். அதனால் இவனுக்கு பல துன்பங்கள். சூது என்னும் முகடியால் மூடப்பட்டார்ங்கிறாரு. சூது என்கின்ற அந்த மூதேவியினாலே என்ன செய்றாரு, விழுங்கப்பட்டவர். மூடப்பட்டார், விழுங்கப்பட்டவர். அந்த மூதேவி இவனை விழுங்கிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் அதிலே தன்னை இழந்து விட்டான், அதிலே இவன் மூழ்கி போய்விட்டான், சூதாட்டத்திலே இவன் மூழ்கி போய்விட்டான் என்பதை சொல்கிறார். சூதாட்டம் என்கிற அந்த மூதேவி இவனை விழுங்கி விட்டாள். அப்படி என்றால் இவன் சூதாட்டத்திலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டான், மற்ற எல்லாவற்றையும் இவன் மறந்து விட்டான். அதை சொல்கிறார். செல்வங்கெடுத்து நல்குறவு கொடுத்த தொழில் வேறுபடாமையின் சூது என்னும் முகடி. முகடினா மூதேவி என்று சொன்னோம். செல்வங்கெடுத்து நல்குறவு கொடுத்து, நல்குறவு என்றால் வறுமை, செல்வங்கெடுத்து நல்குறவு கொடுத்த தொழில் வேறுபடாமையின் சூது என்னும் முகடி என்றும் வெற்றி தோல்வினை நோக்கி ஒருபொழுதும் விடாராகலின். வெற்றி தோல்வி வரும், வெற்றி வரும், ஜெயிப்போன்ட்டு வெற்றி தோல்வி நோக்கி ஒருபொழுதும் விடாராகலின் அகடு ஆறார் என்றும். என்ன ஏந்திரிக்கவே மாட்டான், அதனால் வயிறு நிறைய சாப்பிடவே மாட்டான். அகடு ஆறார் என்றும் பொய்யும் களவு முதலிய பாவங்கள் இட்டலின்
அல்லல் உழப்பர் என்றும் கூறினார். பொய் பேசுவான், மற்ற எல்லாம் செய்வான், அதனால் அல்லல் உழப்பர் என்றும் கூறினார். வயிறு ஆறாமை சொல்லவே ஏனை புலன்கள் நுகரப்பெறாமை சொல்ல வேண்டியவராயிற்று. அதாவது வயிறு மட்டும் இல்லை, நல்ல ஒரு பாட்டு கேட்க மாட்டான், நல்ல ஒரு சொற்பொழிவை கேட்க மாட்டான், நல்ல பொருளை பார்க்க மாட்டான். ஆகையினால் வயிறு மாத்திரம் பட்டினி போடுறதில்ல, அத்தனை பொறிகளும் எல்லாத்துக்கும் எந்த விதமான நன்மையும் விளையாத வகையில் அவனுடைய நடவடிக்கை இருக்கும். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். கழகம் என்ற சொல்லு சூதாடுகிற இடத்தை கழகம் என்று வள்ளுவர் அந்த காலத்தில், ஏன்னா பல பேர் சேர்ந்திருக்கிற இடம் கழகம். அதாவது சூது கழகத்தின் கண்ணே காலை பொழுதில் புகுவானாயின், காலையில் போயிடுறான், காலையிலேயே பொழுது விடிஞ்சோடனே அங்கே தான் போய் முடிக்கிறான். அது தொட்டு வருகின்ற செல்வத்தினையும் பழகிய செல்வம்ங்கிறாரு. இவன் ஈட்டியது அல்ல, பரம்பரையாக வந்தது. தொட்டு வருகின்ற செல்வத்தையும் தமக்கு இயல்பாய் அமைந்த பண்புகளையும் கெடுக்கும் என்று பேசுகிறார். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். கழகம் என்றால் சூதாடுகிற இடம். சூதாடுகின்ற இடத்துக்கு கால நேரத்திலே போய்விடுவானே, ஆனால் அவனுடைய செல்வம் போயிடும், அவனுடைய பண்பு போயிடும், அவன் பயனற்ற ஒரு மனிதனாக பிறரால் மதிக்கப்படாத ஒரு நிலவிக்கு அவன் ஆளாவான் என்று பேசுகிறார். பொருள் கெடுத்து பொய்மேல் கொடி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது. பொருளை கெடுக்கும், பொய் சொல்ல வைக்கும், அருளை போக்கும், பல துன்பத்தை கொடுக்கும் என்று பேசுகிறார். சூது உள்ள பொருளை அழிக்கும், பொய் கூற வைக்கும், இரக்கத்தையும் கெடுக்கும், இவ்வாறு பல வகையில் துன்புற்று வருந்தச் செய்யும் என்று பேசுகிறார். பொருள் கெடுத்து பொய்மேல் கொளி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது. பொருள் கெடுத்தல் இம்மை இன்ப அளவிற்கும் பொய்மேற்கொள்ளுதல் பஞ்சமா பாதகங்களை செய்தற்கும். பொய் என்பது பஞ்சாபாதங்களில் ஒன்று. பொருள் போனால் இன்ப இன்பம் போயிடுது. பொய் பேசினா அது பஞ்சமா பாதகத்தில் ஒன்று ஆகிறது. அருள் கெடுத்தல் மர்ம இன்ப அழிவிற்கும் எனக் கொள்க என்று தண்டபாணி தேசிகர் என்கிற அறிஞர் இதற்கு அருமையான ஒரு விளக்கத்தை தருகிறார். 9வது குறட்பா, உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று 5ம் அடையாவாம் ஆயம் கொடின். ஆயம் என்றால் சூதாடுகிற இடம், சூதாடுகின்ற கருவி. அந்த சூதாடுகின்ற கருவியை அவன் கை கொண்டானே ஆனால், அவன் சூதாடினேனே ஆனால், அவனுடைய உடை நல்ல உடை உடுத்த மாட்டான் என்றால் அவனுக்கு அதற்கெல்லாம் நேரம் இருக்காது. அவனுடைய செல்வம் போயிடும். சாப்பாடை பற்றி கவலைப்பட மாட்டான். அவனுடைய புகழ், ஒளி என்றால் புகழ், கல்வி படிப்பை பற்றி கவலைப்பட மாட்டான், எதையும் படிக்க மாட்டான், அவனுக்கு நேரம் இருக்காது. 5 சொல்கிறாரு. உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி. உடை என்றால் உடுத்துகிற ஆடை, செல்வம் என்றால் அவன் வைத்திருக்கிற செல்வம், ஊன் என்றால் உணவு, ஒளி என்றால் புகழ், கல்வி என்றால் கற்கிற கல்வி. இது எல்லாமே அடையாவாம். இவனை விட்டு விலகிடும், இவன்கிட்ட போகாது. அப்படின்னா நான் நல்ல உடை உடுத்த மாட்டான், அவன்கிட்ட செல்வம் அவன்கிட்ட தங்காது, சாப்பிட மாட்டான், புகழ் அவனை விட்டு போயிடும், கல்வி பக்கமே தலையெடுத்து வைக்க மாட்டான், படிக்கவே மாட்டான். ஆகையினாலே ஆயம் கொடின். சூதாட்டத்தை ஒருவன் மேற்கொண்டால் அவன் உடை, செல்வம், உணவு, புகழ், கல்வி ஆகிய 5ம் அவனை சேராமல் ஒதுங்கும் என்று சொல்கிறார். இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் நெஞ்ச முழத்தொரும் காதற்றுயிர். இதில் சொல்கிறாரு, ஓமையா சொல்கிறாரு, விட தான் அந்த சூதாட்டத்துக்கு மேலே அவனுக்கு விருப்பம் அதிகமாகுமா.
பணம் போக போக தான் மேலும் மேலும் ஆடணுங்கிற எண்ணம் வருமா. அது மாதிரி ஒருத்தனுக்கு துன்பம் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் இன்னும் வாழணும் நினைப்பானாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஓமையா சொல்லி அதை சொல்கிறாரு. இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல், இழக்க இழக்க பொருளை இழக்க இழக்க காதலை ஏற்படுத்துகின்ற சூதாட்டம் மாதிரி நெஞ்ச முழத்தொரும், மனசு துன்பத்திலே வருந்த இந்த உயிர் மேல் காதல் ஏற்படுகிறது. இழத்தொரும் காதற்று உயிர் என்று பேசுகிறாரு. இது ஒரு தோற்றுவாய் மாதிரி அடுத்த அதிகாரத்துக்கு. அடுத்த அதிகாரம் மருந்து. அதுதான் மருந்து, உடல் நோய். அதில் தான் மருந்தில் தான் என்ன சொல்கிறாரு, உடம்புக்கு துன்பம் தருவது நோய், அந்த நோய் இல்லாமல் வாழ்வது எப்படி, அப்படி நோய் வந்தால் அது எப்படி தீர்த்துக்கொள்வது என்பதை அடுத்த அதிகாரத்தில் பேசுகிறாரு. அது மாதிரி இந்த அதிகாரத்தில் அதை தொட்டு காட்டுறாரு. இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் நெஞ்சம் உழத்தொரும் காதற்றுயிரும், பொருள் வைத்து இழக்க இழக்க மேன்மேலும் விருப்பத்தை வளர்க்கும் சூதாட்டத்தை போல் உடல் துன்பப்பட்டு வருந்த மனதிற்கும் உயிரின் மேல் விருப்பம் உண்டாகும். பொருளை இழக்க இழக்க சூதின் மேல் ஆசை மிகுதல் ஓமையாகவும், துன்பம் மிக மிக உயிரின் மேல் ஆசை மிகும் என்று ஓமேயமாகவும் கூறி, உயிரின் மேல் ஆசை முதலிய ஆசைப்படுதலால் மருந்தினை நாடுகிறான் என அடுத்த அதிகாரத்திற்கு தோற்றுவாய் செய்திருக்கிறார் இந்த குறளிலே. ஆகையினால இப்போ நாம் சூது என்கிற தலைப்பிலே அமைந்திருக்கிற 10 குறட்பாக்களை நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்தது அதிகாரம் மருந்து. இந்த மருந்து என்கிற அதிகாரத்தில் மருந்தை பற்றி அதிகமாக பேசலை அவர். மருந்துன்னா மருத்துவம் தான், மெடிசன்னு சொல்லுவாங்க. என்ன படிக்கிறீங்கன்னா ஜென்ரல் மெடிசன் அப்படின்னா மருந்து அர்த்தம், பொது மருத்துவம்னு அர்த்தம். அதனால் மருந்து என்கிற அதிகாரத்தில் மருத்துவத்தை பற்றி பேசுகிறார். ஆகையினால மருந்தாவது யாக்கை நோயுறாமல் செய்யும் திறம் கூறல். யாக்கைன்னா உடம்பு, இந்த நோய் வராமல் எப்படி பாதுகாக்கிறதுங்கிறத வள்ளுவர் சொல்கிறாரு. இந்த உடம்புக்கு நோய் வருவது இயற்கை, அப்படி வராமல் பார்க்கறது என்ன பண்ணணுங்கிற பேசுகிறாரு. மேல் கடியப்படுவன கூறினார். இதுவரை கடியப்படுவன இதெல்லாம் விளக்கம் சொல்கிறாரு. பெண்வழி சேரலை சொன்னார், வரைவின் மகளிரை சொன்னார், அடுத்ததாக கல்லுண்ணாமையை சொன்னார், அடுத்ததாக இந்த சூதை சொன்னார். இதெல்லாம் விளக்கண சொன்னார். இனி கடியப்படாத உணவும் தன்னளவில் மிகுமாயின், என்ன சொல்கிறாரு, உணவு கூட அதிகமாக சாப்பிட்டா துன்பம் பயக்குமாகலாம், அதுவும் அளவறிந்து உண்ண வேண்டும் என்று அதன்பின் இது கூறப்பட்டது. உணவை அளவாக சாப்பிடணும், உடம்பை பாதுகாக்கணும்னா உணவை அளவாக சாப்பிடணுங்கிறத அதிகமாக வருது. அதை பற்றி அதிகமாக பேசுகிறாரு. கடைசியில் அமைந்திருக்கிற 2-3 குறளில் தான் மருத்துவத்தை பற்றி பேசுகிறாரு. முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாரு, இந்த உடலை பாதுகாப்பதற்கு உணவை சரிப்படுத்துங்க, இதைத்தான் பேசுகிறாரு. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய ஒன்று. மருத்துவ நூலோர் இருக்காங்களே, சித்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவரெல்லாம் 3 சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, பித்தம், வாதம், பித்தம், சிலேட்டுமம்னு 3 சொல்லுவாங்க. வாதம்னா காற்று வாயு, பித்தம்னா சூடு, சிலேட்டுவம்னா சடி. இந்த 3ஐயும் பேசுவாங்க. இந்த 3ம் ஏதாவது ஒன்று அதிகமாக போனாலும் அல்லது குறைஞ்சாலும் உடம்புக்கு நோய் ஏற்படும். இது எதனால் கூடும் அல்லது குறையும்னா, இந்த தட்பவெப்பநிலையினால் கூடலாம் குறையலாம், நாம் உண்ணுகின்ற உணவுனால் கூடலாம் குறையலாம். ஆகையினால இது 3ம் கூடினாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் என்பதை முதல் குறளிலே சொல்கிறாரு. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. வழின்னா காற்று, அடுத்தது வழிக்கு அடுத்தது சூடு வெப்பம், அதாவது பித்தம், அடுத்தது 3 சளி. வழி முதலா எண்ணிய 3 சளி, சூடு, முதல்ல சொன்னது காற்று, அடுத்தது சூடு, அடுத்தது சளி, 3 சொன்னார். இந்த 3 குறைஞ்சாலும் கூடினாலும் நோய் ஏற்படுங்கிற சொல்கிறாரு. மருத்துவ நூலார் வாதம் பித்தம் சிலோத்துவம் என எண்ணிய 3ம் மிகுந்தாலும் குறைந்தாலும் உடலில் பல்வேறு நோய்கள் உண்டாகும்.
அழகார குரலில். அதனால் என்ன சொல்கிறேன், இது மூணும் குறையாமலும் கூடாமல் பார்த்துக்கணும். அப்படி குறையாமலும் கூடாமல் பார்த்துக்கணும்னா உணவை ஒழுங்குபடுத்தணும், உணவை அளவாக சாப்பிட்ணும், நமக்கு ஏற்றுக்கொள்கிற உணவை சாப்பிட்ணும், காலத்துக்கு ஏற்ற உணவை சாப்பிட்ணும், இதெல்லாம் பேசுகிறாரு. அடுத்த குரலில் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. இதை ரொம்ப இதுதான் வலியுறுத்துறாரு. இந்த உடம்புக்கு மருந்தே வேண்டாம். எப்போங்கிறாரு, நம்ம சாப்பிட்டது நல்லா செரிச்சிருச்சா என்பதை உணர்ந்து அப்புறம் சாப்பிட்ணும். பசி எடுத்த பிறகு சாப்பிட்ணும். பசித்தவின் குசின்னு அந்த காலத்தை சொல்லியிருக்காங்க. ஆகையினால தான் சொல்கிறாரு, ஒருவன் தான் உண்டது செரிமானமாகிவிட்டதை தெளிவு செய்த கொண்டு உண்பானாயின் அவன் உடல் நலத்திற்கு மருந்து எனவே வேறொன்றும் வேண்டுவதில்லை. அதனால் நல்லா பசிச்சு ஒருத்தன் சாப்பிட்டான்னா அவனுக்கு மருந்து வேண்டாம்ங்கிறார். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். குறிகளாவன நல்லா பசிச்சிருச்சுங்கிறது எப்படி தெரியும்னுட்டு பரிமேலழகர் விளக்கம் சொல்கிறாரு பாருங்க. யாக்கை நொய்மைங்கிறாரு. உடம்பு கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறது, நல்லா பசி வந்தால் உடம்பு பலகீனமாக இருக்கும். தேக்கின் தூய்மை ஏப்பமிடுறது. இந்த ஏப்பத்தில் தூய்மை இருந்தால் அப்போ வயிற்றில் பசி இருக்குன்னு அர்த்தம். கரணங்கள் தொழிற்குரியவாதல், நம்முடைய உறுப்புகள்லாம் நல்லா செயல்படுது. சாப்பிட்டு நிறையா சாப்பிட்டா படுக்கணும் போல் இருக்கும், ஓய்வெடுக்கணும் போல் இருக்கும். பசி இருந்தால் சுறுசுறுப்பாக இருப்பான். பசி மிகுதல் என இவை முதலியன இதுதான் அறிகுறிங்கிறாரு. பசி அதிகமாகும், நல்லா ஏப்பம் விட்டால் நல்லா சுத்தமாக காற்று வரும். அதே போல் என்ன சொல்கிறாரு, உடம்பு மென்மையாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாரு, நம்முடைய கருவிகள்லாம் கரணங்கள்லாம் தொழிற்படுவதற்கு தயாராக இருக்கும். அப்போ பசி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் சாப்பிடுங்கிறாரு. பிடிகள் பலவகையாகுதலின் யாக்கைக்கு என்றார். அடுத்தது மூன்றாவது குறட்பா. அற்றால் அளவறிந்து உண்க, அகுது உடம்பு பெற்றான் நெடுதுவிக்கும் ஆறு. முன் உண்ட உணவு செரித்து அற்றுப்போமானால், அற்றால்னா செரித்து அற்றுப்போகிறது, வைத்தால் எதுவும் தங்கிடக்கூடாது. தன் செரிமான அளவறிந்து உண்ணுதல் வேண்டும். அடுத்து சொல்கிறார், அளவறிந்து எவ்வளவு சாப்பிட்டா செரிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, அரை வயிற்றுக்கு உணவு, கால் வயிற்றுக்கு தண்ணீர், கால் வயிறு வெற்றிடம். இது மாதிரி முழுசாக சாப்பிடாம அளவாக சாப்பிட்டால் அது நீண்ட நாள் வாழ்க்கைக்கு வழிகோலுங்கிறாரு. முன் உண்ட உணவு செரித்து அற்றுப்போமானால் தன் செரிமான அளவறிந்து உண்ணுதல் வேண்டும். அது சீரிய உடம்பை பெற்றவர் அதனை நெடுங்காலம் காக்கும் வகையாகும். அது நீண்ட நாள் காக்கணும்னு அர்த்தம். லாஞ்சவிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார், நெடிது வாழ்வது. நல்லா அளவாக சாப்பிட்டு சுறுசுறுப்பாக இயங்கினால் அவர்கள் நீண்ட நாள் வாழ்வார்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து. இந்த குறளில் என்ன சொல்கிறாரு, அற்றது அறிந்துன்னா உண்ட உணவு செரித்ததை அறிந்து. அப்புறம் சொல்கிறாரு, துவர பசித்துன்னா மிக பசி பிறகு தன் உடலுக்கு மாறுபாடு ஆகாததை தெரிந்து. உடம்புக்கு ஒத்துக்கிறத. சில பொருள் சூட்டை அதிகரிக்கும், சில பொருள் வாய்வை உடம்பில் அதிகரிக்கும், சில பொருள் சளியை உண்டு பண்ணும். இதெல்லாம் நமக்கு ஒவ்வாத உணவுகள், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்கிறாரு. உடலுக்கு மாறுபாடு ஆகாத தெரிந்து அதனை உறுதிப்படுத்தி கொண்டு கடைப்பிடித்துங்கிறாரு. உறுதிப்படுத்தி கொண்டு உண்ண வேண்டும். உண்டது அற்றாலும் அதன் பயனாகிய இரதம் அறாதாகலான் அதுவும் அற வேண்டும் என்பார். மிக பசித்து, லேசாக பசிச்சா கூட பத்தாது, நல்லா பசிக்கணுங்கிறாரு. மாறுகொளாமையாவது உண்பான் மிகுதியோ
மிகுதியாக கொள்ளாமையும் காலவியல்போடு மாறுகொள்ளாமையும் சுவை வீரியங்களால் தம்முள் மாறுகொள்ளாமையும். ஆம், சுவை வீரியம், அதாவது என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப காரம், ரொம்ப புளிப்பு, இதெல்லாம் பார்த்து சாப்பிடணும். அப்புறம் காலம் அறிந்து, வெயில் காலம்னா அதுக்கு தகுந்த மாதிரி, வெயில் காலம்னா மோர் தயிர் அதிகமாக சேர்த்துக்கணும்பாங்க. மழைக்காலம் பனிகாலம்னா ரொம்ப குளிர்ச்சியான உணவை சாப்பிடக்கூடாது. இப்படி காலத்துக்கு ஏற்ற உணவை சாப்பிடணுங்கிறத அதான் சொல்கிறாரு. மாறுகொள்ளாமையாவது உண்பான் பகுதியோடு மாறுகொள்ளாமையும் காலவியல்போடு மாறுகொள்ளாமையும் சுவை வீரியங்களால் தம்முள் மாறுகொள்ளாமையுமாம். மாறுகோடலாவது நெய்யும் தேனும் இனியவாயினும் தம்மில் அளவுக்குமாயின் கொல்லும். நெய்யும் தேனுமே சேர்த்து சாப்பிட்டா அது விஷமாக மாறும்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உண்ணுங்கால் அளவறிந்து உண்ணலே என்று மாறல்லவும் உண்ண வேண்டும்ங்கிறாரு. அளவறிந்து சாப்பிட்றது மாத்திரமல்ல, ஒவ்வாத உணவை சாப்பிடக்கூடாது, தவிர்க்கணும். அதான் மாறல்ல, நமக்கு ஒத்து வராத, நமக்கு ஒவ்வாத, நமக்கு உடலுக்கு கேடு விளைவிக்கின்ற அந்த உணவை தவிர்க்க வேண்டும் என்று பேசுகிறார். அடுத்து சொல்கிறாரு, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. இதே அதே மாதிரி பேசுகிறாரு. அந்த அலர்ஜி ஏற்படுத்துகிற ஒவ்வாமை ஏற்படுத்துகிற உடலுக்கு மாறுபாடாத செய்யாத உணவை அதிகம் உண்ண வேண்டுமன் ஆர்வத்தை மறுத்து, நல்ல உணவு தானே இது, நமக்கு ஒத்துக்கக்கூடியதானேன்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல், சாப்பிட வேண்டும் என்று உண்ண வேண்டும் என்று ஆசை மனதில் எழுந்தாலும் கூட அதை தவிர்த்து, அது சொல்கிறாரு, உண்ண வேண்டும் என்னும் ஆர்வத்தை மறுத்து அதனை அளவோடு உண்டால் உயிருக்கு தீங்கு உண்டாகாது. துன்புறுவது உயிரேயாகலின் அதன் மேல் வைத்து கூறினார். அதாவது நமக்கு கஷ்டங்கிறது உயிர் தான் துன்புறுது. மாறுபாடு இல்வழியும் குறைதல் நன்று என்பதாம். ஒத்துக்கொள்கிற உணவாக இருந்தாலும் கூட குறைவாக உண்ணுன்னு சொல்கிறார். இழிவு அறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய். ஒரு அருமையாக சொல்கிறாரு. இழிவு அறிந்துன்னா உண்டது செரித்து கழிந்தபின் அதனை அறிந்து, சாப்பிட்டாச்சு, செரிச்சிருச்சு, அதில் வெளியேற்றியாச்சு, அதை உணவு உண்பவனிடத்திலே இன்பம் நிலைத்து நிற்கும். இழிவு அறிந்து உண்பான்கண் இன்பம், அதுபோல கழிவேர் இறையான்கண் நோய் நிலைத்து இருக்குங்கிறாரு. கழினால அதிகம்னு அர்த்தம், பேர்னா அதிகம்னு அர்த்தம். இறை என்கிற சொல்லு உணவுங்கிற அர்த்தம் இல்லை. இறை என்கிற சொல் விலங்கு உண்ணுகின்ற உணவு, பசுமாடு உண்ணுகிற உணவு, மாடு உண்ணுகிற உணவு. வந்து ஊரில் கேட்பார்கள், அதப்பெல்லாம் மாடே இல்லை, மாடுக்கு இறை போட்டாச்சா. இந்த இறை என்கிற சொல்லு உணவு என்கிற பொருள் அல்ல. இறை என்பது விலங்குகளுக்கு கொடுக்குற உணவு தான் இறைன்னு பேர். அது என்ன பண்ண சில நேரத்தில் அளவுக்கு அதிகமாக உண்டு விட்டு துன்புறும். அது மாதிரி மனிதனும் அளவுக்கு அதிகமாக உண்டானே ஆனால் அவன் விலங்குக்கு சமம், அவனுக்கு பல விதமான துன்பங்கள் ஏற்படும் என்று சொல்கிறாரு. இன்பமாவது வாதனம் உரிய மூன்றும் தத்தம் நிறையில் தெரியாமையின் மனம் மொழிமைகள் அதன் வயத்தவாதலும் அதனால் அறம் முதலியன நான்கும் இதழுமாம். இன்பம்னா 4 அறம்பொருள் இன்பம் இடலாம் கிடைக்கும். இறையை அளவின்றி எடுத்து அதனால் வருந்தும் விலங்கோடு ஒத்தலின் இறையான் என்றார். விலங்குக்கு சமன்றார். தீயளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோயளவின்றி படும். அதாவது வயிற்று பசித்தியின் அளவுக்கு அல்லாமல் அதனை தெரியாதவனாய் மிகுதியாக உண்டால், என்ன சொல்கிறாரு, தீயளவின்றி தெரியான் பெரிது உண்ணின், அதிகமாக சாப்பிட்டா அவனுக்கு நோயும் அளவில்லாமல் மிகுதிப்படும். இது நோய் தீர்ந்தாலும் பசியளவு அறியாதே உண்பானாயின் மீண்டும் நோயாமாதலின் அளவறிந்து உண்ணல் வேண்டும் என்றது என்கிறார் மணக்குடவர். நோய் நாடி, நோயின் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சை. இப்போ தான் மருத்துவத்துக்கே வர்றாரு, டாக்டர்கிட்ட விட்டார்.
இது பண்ணி நோயாளிகிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. சாப்பிடு, இப்படி சாப்பிடு, அப்படி சாப்பிடு, அளவா சாப்பிடு, ஒத்து வர்றத சாப்பிடு, ஒவ்வாத சாப்பிடாத, இதையே சொல்லிட்டு வந்தார். இப்போ தான் டாக்டர்கிட்ட, மருத்துவனே உனக்கு சொல்கிறேன், முதல்ல நோயாளியை கூப்பிடு, அவனுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடி, அது எப்படி வந்ததுன்னு அறிந்து கொள், அதை எப்படி போக்குவது என்று தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தது செய்யணும் மருத்துவனை நோக்கி சொல்கிற மாதிரி அமைந்திருக்கிற குறள் 8வது குறள். 8, 9, 10 தான் மருத்துவத்தை பற்றிய. நோய் நாடி நோய் இன்னதன் ஆராய்ந்து, நோய் வந்த காரணத்தை ஆராய்ந்து, நோயை குணமாக்கும் வழி ஆராய்ந்து மருத்துவம் செய்தல் வேண்டும். காரணம் உணவு செயல் என முற்கூறிய இரண்டும் அவை நாடுதற் பயன். நோயினையும் வாயினையும் ஐயமறத் துணிதல். நோயினையும் வாயினையும்னா நோயினையும் நோய் வந்த காரணத்தையும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவன். எப்படி வாய்ப்பை செய்யணும், என்ன செய்கிறது, மருந்து செய்தல், மருந்து தயார் பண்ணி அவனுக்கு கொடுக்கறது, உதிரம் களைதல், இரத்தம் தீய ரத்தம் நஞ்சு இரத்தத்தில் நெஞ்சு கலந்திருந்தால் அந்த இரத்தத்தை வெளியேற்றது, அறுத்தல் ஆப்ரேஷன் சர்ஜரி, சுடல் தீக்கிறது முதலிய செயல்களெல்லாம் அடங்குவதற்கு அது தணிக்கும் வாய் என்றார். மருத்துவருக்கு இதெல்லாம் செய்யணும், மருந்து கொடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும், சுடணும்னா சுடணும், இப்படி சொல்கிறார். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். கற்றான்கிறார் டாக்டரை படித்தவன். அவன் என்ன பண்ணணும், உற்றான் அளவும் மருத்துவ நூல்களை கற்றுத் தேர்ந்தவன், நோயாளியின் உடல் தன்மை, அவன் எப்படி உடம்பு, அதனால தான் ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க, அவருக்கு உடம்பு உடைய தன்மை இவருக்கு நல்லா தெரியும், அது மருத்துவருக்கு தெரியும். நோயாளியின் உடல் தன்மை, நோயின் தன்மை, ஏன்னா நோய் எவ்வளோ நாளாக இருக்குது, ரொம்ப நாளாக இருக்கா, கிட்டத்தில் இப்போ தான் வந்திருக்கா, தெரிஞ்சுக்கணும். பருவகால நிலை, இப்போ இந்த சீசனில் தான் அது வருமா, எல்லா சீசன் இந்த நோய் வருமா, இதெல்லாம் பார்க்கணும். மூன்றையும் ஆராய்ந்து மருத்துவம் செய்ய வேண்டும். இதுவும் மருத்துவருக்கு சொல்கிறாரு. கடைசியில் சொல்கிறாரு, உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பா நாற்குற்றை மருந்து. இந்த மருத்துவத்துக்கு 4 முக்கியம். உற்றவன்னா நோயாளி, தீர்ப்பான மருத்துவன், மருந்து உழைச்செல்வான்னா மருந்து தயாரித்து அதை நோயாளி கொடுக்குறவன். டாக்டர் சொல்லிடுவார் இதெல்லாம் கொடுன்னு. அந்த காலத்தில் கம்பவுண்டர்னு ஒருத்தர் இருப்பார், இந்த நர்ஸுன்னு இருப்பாங்க. இந்த 2 வேலையும் செய்கிற ஒரு ஆள் அதை உழைச்செல்வான்கிறாரு. ஆகையினால் நோயாளி, மருத்துவன், மருந்து, செவிலி ஆகிய 4 கூறுகளும் மருத்துவத்தின் முக்கியமானவை. இதனால் வேணும், நோயாளி இருக்கணும், அவனுக்கு அடுத்தது டாக்டர், அடுத்தது மருந்து, அடுத்தது மருந்து தயாரிக்கிறவர். உற்றவன் வகை 4ஆவன. ஒன்றுக்கும் 4 சொல்கிறார். டாக்டர் எப்படி இருக்கணும், நோயாளி எப்படி இருக்கணும், பொருள் உடைமை கொஞ்சம் வசதியாக இருக்கணும், மருத்துவன் வழி நிற்றல், டாக்டர் சொல்கிறத கேட்கணும், நோய் நிலை உணர்தல், தனக்கு எப்படிப்பட்ட நோய் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், உணர்தல் வன்மை, மருத்துவ துன்பம் பொறுத்தல், மருத்துவத்தை ஏற்படுகிற துன்பத்தை அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணும்போது துன்பம் அதெல்லாம் பொறுத்துக்கணும். இது நோயாளிக்கு 4. அடுத்தது தீர்ப்பான் வகை 4. டாக்டர் எப்படி இருக்கணும்னா, நோய் கண்டு அஞ்சாமை, ஆசிரியனை வழிபட்டு போதிய கல்வியும் முன்னறிவும் உடைமை, அவர் நல்லா படித்தாளாக இருக்கணும், டாக்டர் அரகுறை இருக்கக்கூடாது. அதாவது பலகாலும் தீர்த்து வருதல், அனுபவமுள்ள டாக்டராக இருக்கணும். மன மெய்மொழிகள் தூயாதல், மனம் உடம்பு வார்த்தை எல்லாம் சுத்தமாக இருக்கணும். அடுத்தது மருந்தின் வகை 4. பல பிடிகட்கும் ஏற்றல், மருந்து கொடுத்தா பல நோயை அது தீர்க்கணும். சுவை வீரியம் விளைவாற்றல்களால் மேம்படுதல், எளிதின் எய்தப்படுதல், எளிதாக கிடைக்கிற மாதிரி இருக்கணும். பகுதியோடு பொருந்தல், உடம்புக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும். இயற்றுவான்னா மருந்து தயாரிக்கிறவன் நர்ஸு சொல்கிறாரு. ஆதூரன் மாட்டு அன்புடைமை, நோயாளிக்கு அன்புடையவனாக இருக்கணும். மனமொழி மெய்கள் தூயவாதல், சொல்லியதை எவ்வாறே செய்தல் வன்மை, அறிவுடைமை என இவை. இப்படியெல்லாம் மிக அருமையாக முதல்ல 7 குறளில் ஒரு நோயாளி,
எப்படி தம் உடம்பை பேணணும்னு சொல்லி 8, 9, 10வது குறளில் மருத்துவன் எப்படி இருக்கணும், அந்த அவன் எப்படி மருத்துவம் செய்யணும், அதற்கு யார் யாரெல்லாம் அதற்கு உட்பட்டவர்கள் என்பதையெல்லாம் மிக அழகாக சொல்லுகிற இந்த மருந்து என்ற அதிகாரம் வள்ளுவர் உலகத்துக்கு கொடுத்த கொடை என்றே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.